सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। ननु अश्रूयमाण विधिष्वति तस्मात् कूट प्रतिष्ठभागो दन्तकोहि इत्यादिषु विधिः कल्पितः सत्यं युक्तं तत्र पूष्णः इष्टद्रव्यसम्बन्धः समासाधितः न शीघ्रो वर्तते नापि कुतश्चित् भविष्यति इति समानाभावः नापि विधिना केनचित् पदैकवाच्यता येन बहोत्खननादिवते कथञ्चित् आलम्बनं कल्प्येत अतः निरालम्बनत्वपरिहाराय कार्यपरता कल्प्यते. என்னாச்சுன்னா இந்த ஏகதேசி வேதாந்தத்திலும் விதி உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதிகமான ஒரு ஆசங்கையை கொண்டு அதை நிராகரணம் பண்ணி சாஸ்திராரம்பத்தை சமர்ப்பணம் பண்றதுக்காக வந்த ஏகதேசிக்கு என்ன பண்ணினாருன்னா வேதாந்தத்திலும் தரிசன விதி உண்டு. அப்ப என்ன விதி சுரூயமானமா இல்லையே அப்படின்னு கேட்டா கல்பிக்கிறது எப்படி நீ எப்படி கல்பிக்கலாம் உனக்கு என்ன இருக்குன்னு சொன்னா அதுக்கு உடனே திருஷ்டாந்தம் கேட்கிறார். விதி சிரவணம் இல்லாட்டா கூட பல இடத்துல விதி கல்பனம் ஒட்டுந்த விஷயமாக இருக்கு. உதாரணம் பாருங்க, பூகா பிரதிஷ்டபாக அதந்த கேள்வி. பூகா பிரதிஷ்டபாக இவ்வளவு போறோம். இந்த ரெண்டு கூட எடுத்துப்போம். அதந்த கோஷங்கிறது அடுத்த வாக்கியம். அதாவது இதுக்கு என்ன சொன்னா பூகாங்கிற தேவதை பிரதிஷ்டம், இஷ்டம்னா பேசணும், அரைக்கப்பட்டது, அரைக்கப்பட்ட திரவியத்தை மாவாக அரைக்கப்பட்ட திரவியத்தை பாகமாக கொண்டவன் பூகா. அதாவது பூகாவுக்கு நாங்க எந்த பாகத்தை அவிர்பாகத்தை கொடுப்போமோ அந்த அவிர்பாகம் அரைக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி இருக்கணும்னா அவருக்கு பல்லு கிடையாது, கடிச்சு சாப்பிட முடியாதுன்னு மேற்கொண்டு வாக்கு பேசும். அதன் கோதி ஏன் அவருக்கு பல்லு கிடையாது, நம்ம அரைச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இருக்கு. அதை விட்டுடுவோம், அதற்கு கோதி வேண்டாம். பூகாவுக்கு அரசியங்கிறது இல்லைன்னு தெரியுதா தெரியலையா? ஆனால் அந்த விதி வரைக்கும் பூகா பிரவிஷ்ட பாகா அவ்வளவுதான் இருக்கு. பூகாவை சேர்ந்த பாகமானது சிஸ்டம் அரைக்கப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனா அந்த இடத்துல விதியை கல்பிக்கிறோம். இது கல்பிக்கிறோம்னா இந்த கல்பிக்கிறதுக்கு ஒரு அதிகரணமே இருக்கு. பூர்வமான சாஸ்திரத்துல 3வது அத்தியாயத்துல 3ஆம் பாகத்துல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதனால எங்கெல்லாம் பூகா தேவதையா வருமோ அங்கெல்லாம் அதுக்கு பேசணும் உண்டு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அதிகரணம். அதே மாதிரி இங்கேயும் ஆத்மஞானத்துல விதி சொல்றதுல என்ன கஷ்டம், அதாவது விதி வாக்கியத்துல நேரடியா பிரத்யட்சமா இல்லைன்னு சொன்னா அதுக்காக கவலையே விட வேண்டாம், அந்த ஒரு விதியை நாம கல்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதை இவர் செஞ்சுக்கிறார். சித்தாந்தி செஞ்சுக்கிறார். சத்தியம்னா பாதிகள் நீ கூட பிரவிஷ்டபாகிற இடத்துல சொன்ன விஷயம் சொல்லலாம். ஆனா அதே ஆத்ம ஞானத்தையும் சொல்றேன்னு சொன்னே அது தெரியல. ஏன் என்ன வித்தியாசத்தை கண்ட? அந்த கல்விக்கெல்லாம் இந்த கல்விக்க கூடாதுன்னு சொன்னா ஊகா பிரவிஷ்டபாகிற நீ விதியை கல்விக்கலைன்னு சொன்னா இந்த வாக்கியம் நிராலம்பனமா போயிடுமா? நிராலம்பனம்னா அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாத போயிடும். அது ஒரு விஷயத்தை தெரிவிக்காத போயிடும், வியர்த்தமாக போகும். அதனால விதி கல்விக்கிறோம். ஆனா ஆத்மஞான வாக்கியத்துல விதி கல்விக்க வேண்டியதில்லை, அதை கல்விக்காமலே அதுக்கு சார்த்தத்தின் பலம் உண்டு. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப பூகா பிரதிஷ்டபாகிற வாக்கியத்துல விதியை கல்பிக்கலைன்னு சொன்னா அது ஏன் வியர்த்தமா போகணும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அதை நிரூபணம் பண்ண நான் என்ன பிரயோஜனம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இது சொல்ல முடியாது, அதை சொல்ல முடியாது, அதை சொல்ல முடியாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. கடைசியில விதியை கல்பிக்கலைன்னா வேற வழியே இல்லை, வாக்கியம் வியர்த்தமாவிடும். அதனால விதியை கல்பிக்காரணும் கொண்டு வர எப்படி கொண்டு வராரு பாருங்க.
யுக்தம் தத்திர பூஷ்ணா பிஷ்ட திரவிய சம்பந்தா பிரதிஷ்டபாகா அப்படின்னு பதம். இந்த பிரதிஷ்டபாகாங்கிறது பூசாங்கிற தேவதைக்கு விசேஷமாக இதை பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. பிரதிஷ்டபாகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பிரதிஷ்டா பாகா எஸ்ய சகா பிரதிஷ்டபாகா, அரைத்ததை பாகமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஆறது பூஷா. அப்ப பூஷ தேவதைக்கும் அரைக்கப்பட்ட திரவியத்துக்கும் உள்ள சம்பந்தம் தெரியுது இல்லையா இந்த சமாசத்துல? அது முன்னாடி சித்தமோ இந்த வாக்கியம் சொல்லலைன்னா யாருக்காவது தெரியுமோ பூஜாவுக்கு அரைச்சு கொடுக்கணும் அப்படின்னு? தெரியாதோ இல்லையா? அப்படியானால் இது விதிவாக்கம், தெரியாதத போதிக்கக்கூடிய விதிவாக்கம். இந்த வாக்கியம் விதிக்கலைன்னா அரைக்கணுங்கிறதே தெரியாது, அரைக்க மாட்டாங்க. எப்படி மற்ற தேவதைகளுக்கு கொடுக்குற மாதிரி சரி இதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. அதனால சமாசா புதிதா பிஷ்ட திரவிய சம்பந்தா ந சித்தோ வர்த்தது. இது அனுவாதம் பண்றதுக்காக முன்னாடி சித்தமா இருக்குன்னு சொல்லணும். ஆனா அனுவாதம் பண்றதுக்கு முன்னாடி சித்தமா இருந்தா தான் அது அனுவாதம்னே சொல்ல முடியும். அப்ப சித்தமா இல்லைன்னா இது அனுவாதம் இல்லை, இதுதான் புதுசா இயக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது. நாபி புதத்தி பவிஷ்யது, இதை மட்டும் நான் சித்தம் பிரமாணாபாவா. சரி யாராவது ஒருத்தன் அரைக்கணும் இல்லையோ அப்படின்னு சொன்னா எங்க அரைப்பான்? கஷ்டத்தானே, அரைக்காமலே கொடுக்கலாம்னா அப்ப அரைக்கணுங்கிற சிரமப்பட்டு யாரு பிரயத்தனம் பண்ணுவான் இல்லையா? அதனால வேற எந்த பிரமாணத்தினாலும் இந்த மாதிரி கூட்ட தேவதாவுக்கு அரைக்கணும் தேசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னொன்னு இந்த இடத்துல விதியை கல்பிச்சா நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது, அவசியம் பேசணும் செய்யணுங்கிறது. விதியை கல்பிக்கலைன்னா இது ஒரு அனுவாதம்னு சொல்ல முடியாது அப்படின்னு. சரி, இதை வேற ஒரு விதிவாக்கியத்தோடு ஏகவாக்கியமாக அர்த்தவாதமா வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால் நாட்டு விதினாக்கு படைத்த வாக்கியதா, ஏதோ ஒரு விதியோடு இது ஏகவாக்கியமா இருந்துட்டு அர்த்தவாதமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விதி இல்லை. இந்த இடத்துல வேற ஒரு விதி இருந்ததுன்னா அந்த விதிக்கு சாதகமாக இந்த அர்த்தவாதம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு விதி அங்க பிரியமானமா இல்லை. ஏன வபோத்கணனாதிபதி கடைசிக்கு ஆலம்பனம் கல்வியேத. வபோத்கணனம் அதாவது பிரஜாபதி தன்னுடைய உடம்புல இருந்தே வசையை எடுத்து ஹோமம் பண்ணாராம். ஏன்னா அவர் ஹோமம் பண்ற காலத்துல பசுவெல்லாம் சிருஷ்டி ஆயிருக்கல. அப்ப என்ன பண்றது? சக்தி ஆகுதுன்னா பப்பா யாருங்கெல்லாம் பண்ணலாம் இல்லையா? அப்ப என்ன பண்றது? தன்னையே பசுவா வச்சுட்டு தன்னோடல இருந்து எடுத்து வசையை எடுத்து ஹோமம் பண்ணாராம். அப்புறம் அந்த ஹோமம் பண்ணத்துல இருந்து நிறைய சூப்பராக இல்ல பல பதிவுகள்லாம் வந்துதான் அப்படின்னு ஒரு கதை. இது எப்படி முடியும்? யாராவது எதுமா தன்னுடைய வகையை எடுத்து பண்ணிட்டு அப்புறம் சௌகமா இருக்க முடியுமா? தன்னையே விசேஷனம் பண்ணிட்டு விசேஷனம் பண்ணாதானே வகையை எடுக்க முடியும். தன்னுடைய வகைய தானே எடுத்து ஹோமம் பண்ணினான்னு சொன்னா இது விசித்திரமா தானே இருக்கு, முடியாது. முதற்சிதத்துன்னு வருது. உடற்சிதத்துன்னு சொன்ன உடற்சிதத்துனா எடுத்தாரா தன்னுடைய வகைய. ஆனா என்ன பண்றது? அந்த மாதிரி இருக்கு. ஆனா அது என்ன சொல்றோம்னா அது ஒரு விதிக்கு சேஷமாக வந்திருக்கு. அந்த பிராஜாபத்தியாக பிரஜாபதி தேவதாத்மான அந்த பசுக்கள் சொல்லியிருக்கு. ஏன்னா அஸ்வஸ்தூபுர கோபுரா தானே பிராஜாபத்தியாக வார்த்தையமா ஏதோ ஒண்ணு. அந்த பிரஜாபதி தேவதாத்மா யாகம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த விதியை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இந்த பசுக்கள்லாம் எப்பேற்பட்ட பசுக்கள் தெரியுமா? பிரஜாபதி இப்படியாக அந்த பசுவை பிரசி பண்ணியிருக்கார், தன்னுடைய வகைய ஹோமம் பண்ணி உண்டாக்கி கொண்டு வந்தது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இருக்கு. அவர் வகைய ஹோமம் பண்ணாருங்கிறதுல தாற்பயம் இல்லை. அப்ப அந்த மாதிரி பூஜா பிரதிஷ்ட சாதகாங்கிறது சொல்றதுக்கு முடியல. ஏன்னா பக்கத்துல இன்னொரு விதி இல்லை. அத ஒரு விதத்துக்கு இது பிரயோஜனம் இல்லை. விதியை கல்பிக்கலைன்னா நிராலம்பனமே வசியா, அதுவும் நிராலம்பனத்து பரிகாராய காரியபரதா கல்பியது. இந்த மாதிரி வியர்த்தமா போயிடக்கூடாது. அதுக்காக இந்த வாக்கியத்துல ஒரு காரியம் பூசா பிரதிஷ்டபாக காரியா அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா பூஜாவுடைய பாகத்துல பேசணும் காரியம் அப்படின்னு வந்து. சரி, இது ஆத்மஜான வாக்கியத்துல இப்படி ஒன்றும் நிராலம்பனமாக அது போயிடுங்கிறது இல்லை. அதுக்கு அர்த்தம் வந்துச்சு. அதனால அதை திருஷ்டாந்தமா காண்பிச்சு இந்த விதியை கல்பிக்க
வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சித்தாந்தி சொன்னார். அதுக்கு மேல ஒரு கேள்வி நானும் இஹாபி ஆத்மபதம் ஏததஸ்ய போக்துஹு வாதகம் தது நியோகியத்வாத்து நியோகமாக்குறது பார்த்தனா இங்கேயும் நியோகம்னா காரியம் விதின்னு இருக்கும். விதியை கல்பிக்கிறதுக்கு அவகாசம் இருக்கு. இதுனா என்ன தெரியுமோ வேதாந்த வாக்கியத்துல அந்த வேதாந்த வாக்கியத்துல ஆத்மான பிரம்மத்தை சொல்லி கொடுத்துருக்கு. ஆத்மபதம் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, இந்த ஆத்மபதம் நமக்கு பழக்கமான பதம். அது யார சொல்றது? சேத்தனன்னு சொல்றது. சேத்தனனுக்கு தான் ஆத்மான்னு பேரு. சேத்தனம்னு சொன்னா யார நம்ம சேத்தனம்னு சொல்லுவோம்? ஆறு போக்தாவா இருக்கானோ அவனை தான் சேத்தனம்னு சொல்லுவோம். ஏன் போக்தாதான் சேத்தனம். அப்ப ஆத்மாங்கிற பதம் போக்தாவை நமக்கு தெரிவிக்கிறது. யாரு போக்தாவா ஆக முடியும்? கர்மபலத்தை தான் அனுபவிக்க முடியும். கர்மபலத்தை அனுபவிக்கணும்னா எவன் அந்த கர்மாவுக்கு அதிகாரியோ செய்வனோ கர்த்தாவோ அவன் தான் கர்மபலத்தை அனுபவிக்க முடியும். அப்ப என்னாக அவன் அந்த கர்மாவை செஞ்சு அந்த கர்மாவுக்கு பலத்தை கர்மாவுக்கு வரக்கூடிய பலத்தை அனுபவிக்கிறான்னு சொல்ல வேண்டியது. இவனுக்குன்னு அந்த கர்மாவை அனுப்பி விதிச்சு இருக்குங்கிறது எப்படி தெரியும்? ஒரு விதி இருந்தா தானே முடியும் இல்லையா? அப்ப என்னாச்சு, இந்த ஆத்மாங்கிற பதம் நமக்கு இவ்வளவு தூரம் ஞாபகப்படுத்தி விடுறதான். ஆத்மான்னு சொன்னா உடனே ஓகா கேட்கறான்னு தெரியுதுதான். கேட்கறான்னு சொன்னா அவன் ஏதோ அனுபவிக்கிறான்னு தெரியுதுதான். அனுபவிக்கிறான்னா எதோ அனுபவிக்கிறான்னா பலத்தை அனுபவிக்கிறான்னு. அந்த பலம் எப்படி இருந்ததுன்னா இவன் பண்ணின கர்ம பலம்னு தெரியுதுதான். அந்த கர்மா ஏன் பண்ணினான்னு சொன்னா ஒரு விதியால பண்ணினான்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப அந்த ஆத்மபதம் தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கும் போது அதோட தொடர்ச்சியாக விதி பரியந்தம் நமக்கு புத்திக்கு விடுறது. அதனால என்னாச்சு, இந்த ஆத்மபதம் இருக்கு. இந்த ஆத்மபதமே நியோகியத்வாத்து நியோகம் ஆட்சிப்பது. ஆத்மா நியோஜ்யம். நியோஜ்யம்னா யார் தெரியுமா? யாரு கர்மாவை பண்றானோ அவன் தான் நியோஜ்யம். அந்த நியோஜனா இருக்கிறதுனால நியோகங்கிறது இங்க வரும். தானா நியோகம்னு விதிக்கு இன்னொரு பேரு. ராகாகர மதத்துல நியோகம்னு சொல்லுவாங்க. சித்தாந்தி சொல்றார் நைதத்தாரம் நீ எப்படி சுற்றி வளர்ச்சி எங்கேயோ விதியை கொண்டு வந்தது சாரமா இல்லைன்னு. எப்படி நியோகோகி புருஷ விசேஷம் அனாஸ்திரிக்கு அனுபலப்தா லோகே தம் ஆஸ்திகே விசுதிதாரி புருஷ புனः கிம் யோகமந்திரேன நோபலப்தோ லோகே. இந்த ஆட்சேபம்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆட்சேபம்னு சொன்னா அவர் ஏதோ பெரிய யோகத்தை சொல்றான், நம்ம பரிகாரம் பண்றோம், அந்த ஆட்சேபம் இல்லை. அது வேற ஒரு ஆட்சேபம். இது என்ன ஆட்சேபம்னா அர்த்தாபத்தி பிரமாணத்தால அது இருக்குங்கிறத தெரிவிக்கிறதுக்கும் ஒரு ஆட்சேபம் இருக்கு. அர்த்தாபத்தின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப இல்லாட்டா இந்த மாதிரி இருக்க முடியாது, அதனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு சோதனம் இல்லைன்னா பால்ல சாப்பிடாம இருந்து கொண்டு இப்படி குட்டியா இருந்து விட முடியாது, ஆகையால ராத்திரியில போஜனம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுதான் ஆட்சேபம். அந்த ஆட்சேபம் பண்றான். அந்த ஆட்சேபம் இது அர்த்தாபத்தி பிரமாணம்னு அர்த்தம். ஆட்சேபம் இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல பார்த்திருக்கேன். பார்த்ததை வச்சுதான் நீங்க இந்த அர்த்தாபத்தியால கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். நான் சொன்ன கேட்கிறேன், பார்த்திருக்கிறதுனா என்ன தெரியுமா? ராத்திரி கூட போய் சாப்பிடலன்னு சொன்னா இவன் சரீரம் குட்டியா இருக்க முடியாது. பகல்ல சாப்பிடாம இருந்துட்டு இந்த குட்டியா இருக்க முடியாதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கான். இது தெரியலன்னா இவனால ராத்திரி அவன் சாப்பிடாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அர்த்தாபத்தியால. அப்படியே அப்ப இது ரெண்டையும் சேர்த்து அவன் தெரிஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப என்ன ஆகுது, இதுல ரெண்டு விதம். எப்படின்னு சொன்னா, இப்ப ராத்திரி சாப்பிடறாங்கிறதுக்காக எல்லாரும் குண்டா இருக்கணும்னு சொல்ல முடியாது, குட்டியா இருக்கணும்னு இல்லை. ஆனா ராத்திரி சாப்பிடலைன்னா இவன் குட்டியா இருக்க முடியாது அப்படிங்கிறது வாஸ்தவம். ராத்திரி சாப்பிடுறான்னா அவன் சரீரம் குட்டியா தான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணும் நிர்பந்தம் இல்லை. அதை வச்சுக்கணும். ஆக சரீரம் குட்டியா இருக்குங்கிறத வச்சுட்டு அவன் ராத்திரி சாப்பிடுறான்னு அப்படிங்கிறத நீங்க அனுமானம் பண்ணலாம், அர்த்தாபத்தி பண்ணலாம். ஆனா ராத்திரியில ஒருத்தன் சாப்பிடுறாங்கிறத வச்சுட்டு அதனால அவருடைய சரீரம் குட்டியா இருக்கணுங்கிறது அனுமானம் பண்ண முடியாது, அர்த்தாபத்தி பண்ண முடியாது. அப்படியே இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு இடத்துல புகை இருக்குன்னு சொன்னா அந்த புகை இருக்குங்கிறத வச்சுட்டு அந்த அக்னி இருக்குங்கிறத நீங்க பண்ணிடலாம், அனுமானம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு இடத்துல நெருப்பு எரியுதுன்னு சொன்னா அந்த புகை இருக்குதா அப்படின்னு ஒண்ணு அனுமானம் பண்ண முடியும். சரியா? அதான் ரெண்டு பக்கமும் அந்த வியாப்தி கிடையாது. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த நியோகம்னு ஒண்ணு, நியோகம்னா விதி, ஆத்மான ஒண்ணு.
நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப ஆத்மாவை பத்தி உபனிஷத்துல சொல்லிருக்கு, அதனால இந்த ஆத்மானா நியோகம் இருக்குதானே ஆகணும் அப்படின்னு அர்த்தாபத்தி பண்ணலாம்னு பாக்குறது. நான் என்ன சொல்லுவேன், நியோகம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அங்க ஒரு ஆத்மா தான் நியோஜனா இருக்கணும்ங்கிறது ஆட்சேபம் பண்றது நியாயம். ஆனா ஆத்மாவை பத்தி ஒரு இடத்துல சொல்லி இருந்ததுன்னா உடனே அங்க நியோகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு, அது தப்பு. இதுதான். ஆக வேதாந்தத்துல ஆத்மாவை பத்தி சொல்லியிருக்கு, அதனால அந்த விதி இருக்கணும் அப்படின்னு சொல்றது, இது அக்னி இருக்குங்கிறத வச்சுட்டு தூமம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியும், அதே மாதிரி ராத்திரியில ஒருத்தன் சாப்பிட்றானுங்கிறதுக்காக குண்டாதான் இருக்கணும்னு சொல்ற மாதிரியும் ஆயிடும். அது சரியில்லை, இந்த யாத்தி சரியில்லை. நியோகோதி புருஷ விசேஷம் அனாச்சிருக்க அனுபலப்தா லோகி. பாருங்க, நியோகம்னா விதி. விதியானது எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு தான் விதின்னு வருது. மனுஷனே இல்லைன்னு சொன்னா யாருக்கு நம்ம விதி சொல்ல முடியும், அந்த இடத்துக்கு விதி சொல்ல முடியும். அதனால மனுஷன் இல்லாமல் விதிங்கிறது லோகத்துல இதுவரையில் பார்க்கப்பட்டதே இல்லை. அதனால ஒரு இடத்துல புருஷனை சொல்லாமல் விதி மாத்திரம் சொல்லப்பட்டு இருந்தால் அங்க ஒரு நியோஜன் புருஷனை கல்பிக்க வேண்டியதுங்கிறது ஞானம். எப்படி யாருமே சொல்லல. அப்ப இங்க யாரோ ஒரு மனுஷன் தான் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போறது இல்லையா? அப்ப அந்த மனுஷன் யாருங்கிறது ஸ்வர்ககாமகான்னு கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்கான் அதிகரணத்துல. இதுக்கு விசுதி நியாயம் இது. ஆனால் ஒரு இடத்துல புருஷனை பற்றி சொல்லி இருந்தா உடனே விதியை கல்பிக்கணும்னு ஒரு அவசியங்கிறது. புருஷப்புனகாக்கும் வியோகவந்தரேன நோபலோடு கேட்டார். இந்த விதி இல்லாமல் புருஷனை யோகத்துல பார்த்ததே கிடையாது. புருஷன் இல்லாம நியோகத்தை பார்த்தது கிடையாது, விதியை பார்த்தது கிடையாது. புருஷனே இல்லை ஆனா விதி பார்த்துட்டு தன் வேலையை பண்றது அப்படின்னா முடியாது, பார்த்தது இல்லை. ஆனால் விதி இல்லாமல் புருஷனை பார்த்தது இல்லைங்கிறது கிடையாது. பார்த்திருக்கோமே, நிறைய பார்த்திருக்கோமே, ஏன் விதி கல்பனாவது? அதனால நீ உள்டாவா பண்ணிட்டேன். அதாவது ஆத்மாவை பத்தி சொல்லியிருக்குங்கிறதுக்காக விதியை வேதாந்தத்தை கல்பிக்கிறேங்கிறது முடியாத காரியம். அதுக்கு மேல சில சமயம் சித்தாந்தி பேசுறது என்ன பண்ணுவான்னா, போனா போகுதுன்னு குஷ்டத்தை குடிக்கணும் நியாயம்னு சொல்லுவான். சரி, நீ சொன்ன மாதிரி வச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் மேற்கொண்டு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம், சரியா வருதான்னு பார்ப்போம்னு கேட்பான். அதை குஷ்டத்தை குடிக்கணும் நியாயம் என்னன்னு சொல்லுவான். கொஞ்ச நாள் சரி நம்ம ஒரு சொன்னதையும் அவன் கொஞ்சம் ஏற்றுட்டா பாருன்னு ஒரு சின்ன அல்ப சந்தோஷம் இருக்கும் அவனுக்கு. அசாதி பௌத்தனான விதி. சரி, நீ சொல்ற மாதிரி ஆத்மஞானத்துல விதியை ஒத்துக்கிடுவோம். இப்ப நான் என்ன கேட்க போனேன், விதி ஒத்துண்டா அதுக்கப்புறம் உனக்கு என்ன லாபம் கிடைக்குது? நாகவும் தாத்துனாவினா கேவலகா லப்யது தாத்துங்க சக கல்பியது. அப்ப என்ன வேணும், விதின்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்னு ஒண்ணு வேண்டும் போனோம்னா செய்யணும் அப்படின்னு செய்யணுங்கிறது விதி. என்ன செய்யணும்னு ஒரு கிரியை பார்த்தானா, அப்ப எனக்கு கிரியை ஏதாவது தெரிவிக்கோ, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாட என்ன சொல்ற. அப்ப என்ன பண்ணணும், விதியோட சேர்த்து செய்ய வேண்டிய கிரியை இருக்கு, அதையும் சேர்த்து கற்பிக்க வேண்டியிருக்கு. நாட்டவும் தாத்துனாவினா, தாத்துன்னு கிரியை சொல்லக்கூடிய செயல், அதை சொல்லக்கூடிய சப்தம் இல்லாமல் விதியை மாத்திரம் கற்பிக்க முடியாது. அதனால தாத்துனா சகைவ கல்பது, தாத்துணைவ சக கல்பது, அதுக்கு ஒரு கிரியும் சேர்த்து கல்பிக்க வேண்டியிருக்கு. சரி, கோசவு தாத்துக்கு இப்ப அவன் செய்ய வேண்டிய கிரியை என்ன, எதை நீ கல்பிக்கலாங்கிறது? எதிராவது கர்த்தவியம், கர்த்தவியம்னு வச்சுக்கோமே, ஆத்மா கர்த்தவியா புரியுமா? தத்திர அனாத்மஸ்வபாவதா ந நிவృத்தா பிரபஞ்சஸ்ய. அதாவது எதிராவது கர்த்தவியம், கர்த்தவியம்னு சொன்னேன்னு வச்சோங்களேன், ஆத்மஞானம் என்ன பண்ணணும்னா பாருங்க, ஆத்மா கர்த்தவியா, அதாவது இப்படி வாக்கியமாகும். ஆத்மான்னு வாக்கியம் உள்ள ஏதோ ஒரு பதம் இருக்கு இல்லையா வேதாந்தத்துல, ஆத்மான்னு வர சப்தம் வரக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கோ. அவிநாசிவாரேயமாத்மா கர்த்தவியா சேர்த்துக்க வேண்டியிருக்கும் நீ சொன்ன விதத்துல. அப்படின்னா என்ன, அவிநாசியாக இருக்கக்கூடிய ஆத்மா வாக்க வேண்டும். எதை நீ பார்க்கறது எல்லாத்தையும் பிரபஞ்சத்தை கூட ஆத்மாவா ஆக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதாக. இது முடிகிற காரியமோ, பிரபஞ்சத்தை நீ ஆத்மாவா பண்ணினா எப்படி பண்றது? தத்திர அனாத்மஸ்வபாவதா ந நிவృத்தா பிரபஞ்சஸ்ய. பிரபஞ்சம் ஸ்வபாவத்தா ஆத்மாவாக இல்லை,
நீ அதை ஆத்மாவா ஆக்கணும் அப்படின்னு விதி வந்ததுன்னு சொன்னா அப்ப இதனால பிரபஞ்சத்தினுடைய சுவாவம் நிவர்த்தியாகமோ? பிரபஞ்சம் அனாத்மாவாக இருந்துருக்கு. இப்ப இந்த விதி என்ன சொல்றது? பிரபஞ்சத்தை ஆத்மாவாக்குது அப்படின்னு எப்படி ஆக்குறது? பண்ண முடியாது. யதா இது ஒரு திருஷ்டாந்தம். அன்பிஷ்டபிண்டாக சிம்ஹா கிரியந்தாம் இது இஷ்டஸ்வபாவதா நிறுத்தா. ஒண்ணும் இல்லை, நிறைய இந்த மாவு தண்ணி வச்சு பெசஞ்சு வச்சிருக்கான், உருண்டை உருண்டை பண்ணியா வச்சிருக்கான், பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். இஷ்டபிண்டாக விளையாட்டுக்கு பொம்மை மாதிரி அதுல பல ஆகாரங்கள்லாம் பண்ண முடியும். அவன் கேட்கறான், இது என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் சிங்கம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க இஷ்டபிண்டாக சிம்ஹாக கிரியந்தான். அப்ப அந்த மாவை உருட்டி வச்சிருக்கிறதுல ஆகாரம், சிம்மம் பொம்மை மாதிரி ஆகாரம் பண்றோம். இந்த பொம்மை ஆகாரம் பண்ணினதுனால அது மாவு இல்லையா எடுத்தோ ஆகாது, மாவு தானே. அப்ப அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை நீங்க இப்ப ஆத்மா கர்த்தவியா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அதாவது பிரபஞ்சம் கூட உலகத்தையே நீ ஆத்மாவா மாத்து அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பிரபஞ்சத்தை நீ ஆத்மாவா பண்ணினாலும் பிரபஞ்சம் பிரபஞ்சமாவே இருக்கும். பார்க்கறதுக்கு ஆத்மா மாதிரி ஒரு பொம்மை வருமே தவிர வேற அதோடைய அனாத்ம சுபாவம் போகாது. இவர் தான் கர்த்தவியான்னு பண்ணியிருக்காரு, அது வேற. தரிசனத்துல விதி வருமா வராதான் அடுத்த விசாரம். இப்ப வரைக்கும் ஆத்மா அப்படின்னு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு இருக்குன்னா அங்க என்ன விதியை கல்விக்கிறேன்னு சொன்னா கர்த்தவியான்னு கேட்டுக்கிறேன்னு அந்த அந்த சக்தி இது. அப்புறம் சொன்னா இது கர்த்தவியா அனிர்திஷ்டா தற்ற ஆகாங்கம் வசனம் அனர்த்தகம். எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாத சமயத்துல இதை செய்யணும் சொல்லி பிரயோஜனமே. இந்த பிரபஞ்சத்தை இப்ப சிம்மமாக, இந்த சிம்மம்னா என்னன்னு தெரியாது, இந்த மாவு உருண்டையெல்லாம் சிம்மமாக்கு அப்படின்னு சொன்னோம்னா சிம்மம் எப்படி ஆக்கணும்னு தெரியாதவனை பார்த்து சொன்னா பிரயோஜனமே இல்லையானா அவனால பண்ண முடியாது. மாமதி இருக்காரு சொல்லுவார், இந்த மாவை கொடுக்குறேன் கொஞ்சம் கிருதபூர்ணம் பண்ணி போடு அப்படின்னு. கிருதபூர்ணம்னே கேள்விப்பட்டதில்லை. அப்படி இருக்கிறவன் அந்த மாவை வச்சுட்டு கிருதபூர்ணம் பண்ணி போடுறோம்னா எப்படி போட முடியும்? ஏன் கசம்னு அவன் கேட்பான், எப்படி பண்றது சொல்லி கூட அப்புறம் பண்றேன்னு. அப்ப அதே மாதிரி பிரபஞ்சத்தை ஆத்மாவாக்குன்னு சொன்னா அது எப்படி பண்றதுன்னு தெரியாது. அப்ப பிரபஞ்சத்தை எப்படி ஆத்மாவாக்குறதுன்னு கேட்கணும். கேட்டா அதை பண்ற முறையும் சொல்லிக் கொடுக்கணும். பிரபஞ்சத்தை ஆத்மாவா மாத்துறதுக்கு ஒரு இதுகர்த்தவியத்தையும் இது சொல்லப்படலை. இதுகர்த்தவியத்தை அதான் இதுகர்த்தவியத்தைன்னு சொல்றது. அந்த முறைன்னு சொல்றோமோ எந்த கிரமத்துல எப்படி அவசானம் பண்ணினா அது சிந்திக்குமோ அந்த அவசான கிரமம் இருக்கு, அதைத்தான் இதுகர்த்தவியதான்னு சொல்லுது. அந்த இதுகர்த்தவியத்தையே சொல்லப்படலை. அப்புறம் சாதாரண ஜனம் அனர்த்தகம் யா. அதனால ஒண்ணு சொல்லாம திடீர்னு எல்லாம் பண்ண அப்படின்னு ஆத்மாவாக்குது அப்படின்னு சொன்னாக்க அது ஒண்ணும் பிரயோஜனப்படாது, வியர்த்தமா போகும். அப்ப என்ன சொன்னா இத்தனை நேரம் நான் கர்த்தவியான ஒரு விதிவா சப்தத்தை வச்சுட்டு மாத்திட்டேன். கர்த்தவியா வேண்டாம், ஜாதவியா சொன்னாரோ இல்லையோ. இப்ப எனக்கு புரிஞ்சுது, ஜாதவியா அப்பேற்பட்ட ஆத்மா ஜாதவியா அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப ஜானம் தான் கர்த்தவியம்னு ஆயிடும். ஆக ஜாதவியா இது அத்தியாசிரியத ஏவமும் இது சைவ தோஷமா. ஜாதவியா சொன்னாலும் அதே தோஷம் வருதுன்னு அது எப்படி வரும்? என்ன ஆச்சுன்னா அனாத்ம சுபாவத்தான நிவர்த்தா இது. ஆத்மா ஜாதவியானா என்ன? இந்த பிரபஞ்சம் கூட ஆத்மாவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தமாகும். இல்லையா? சர்வம் கல்விதம் பிரம்மான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே ஆகும். நீ தெரிஞ்சின்றதுக்காக அது பிரம்மம் ஆகணும்னு அவசியம் இல்லையே. கர்த்தவியாக எப்படி முடியாதோ அதே மாதிரி சர்வத்தையும் நீ ஆத்மாவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் முடியாதுதான். அதனால அனாத்ம சுபாவத்தை நிவர்த்தாகி ஒண்ணு அகத்தியார்த்தோபதேசத்தை இது முடியாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்குன்னு அது விதியோட தோஷம். செய்யக்கூடிய காரியமாத்தான் விதி விதிக்கணும் நியாயமா. அப்படி முடியாத காரியத்தை விதியார விதிச்சுதுன்னா அது விதியே இல்லை. நகி வஸ்து வஸ்வந்தராத்மனா ஞாபகம் சக்திது. ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவாக தெரிந்து கொள்ள முடியுமா?
முடியவே முடியாது. ஒரு கடம் இருக்கு, இந்த கடத்தை நீ படமாக தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னா எத்தனை தடவை சொன்னாலும் கடமா தான் தெரியுமே தவிர படமாக இவனுக்கு தெரியாது. ராசி வந்தாலும் தெரியும். ஏவம் தரிசி ज्ञातव्यः इति अर्थात् क्रियेत तत्र धात्वर्थः अनुवादः प्रत्ययो विधायकः. அப்ப மூணாவது வெற்றி போறான். இப்ப பிரபஞ்சத்தை விட்டுடுங்க. பிரபஞ்சத்தை ஆத்மாவா தெரிஞ்சுக்கோன்னு சொன்னா சரியா வரல. பிரபஞ்சத்தை ஆத்மா கர்த்தவியகான்னு சொல்லி ஆத்மா வாக்கணும்னு சொன்னாலும் முடியல. பிரபஞ்சத்தை ஆத்மாவாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் முடியல. தப்புதான் வருது. அப்ப பிரபஞ்சங்கிறது சும்மா கருத்தையே விட்டுவிடலாம். ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ போதும். பிரபஞ்சத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆத்மா ஜாத்தவியா, ஆத்மா ஏவ ஜாத்தவியா, வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். இது பண்ணலாமா? இந்த வீடு சொல்லலாமே. அப்ப என்ன சொன்னா அந்த ஜாத்தவியான ஆத்மாதான். ஆத்ம ஜானம் விதி இல்லாமலே நமக்கு வாக்கியத்தினாலே தெரிகிறது. சப்தத்தை கேட்டாலே ஆத்மாவை பத்தி ஜானம் ஏற்படுறதோ இல்லையோ வேதாந்தத்தை கேட்கிற அவன் விதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா தாத்வர்த்தத்தை அனுவாதமாக சொல்ல வேண்டியது, பிரத்யேகத்தை விநாயகமா வச்சுக்க வேண்டியது அப்படின்னு அவன் சொன்னான். அதாவது விதி பிரத்யேகம் தான் விதி. அப்ப சித்தாந்தி சொன்னா சுதப்பிராப்தியர் அனுவாதா, அந்த தியானம்ங்கிறது அனுவாதம்னு சொல்லி முன்னாடியே சித்தமா இருந்தால் அப்ப அனுவாதம்னு சொல்லலாம். எப்படி பிராப்தமாச்சு, எப்படி சித்தமாச்சு அப்படின்னு கேட்டான். அபிதானதா இது குருமகா, அந்த விதியை கல்பிக்கிறவன் சொல்றபடி ஆத்மாங்கிற அபிதான சப்தம். அந்த சப்தத்தை கேட்ட உடனே அந்த அர்த்த தியானம் வந்துடுத்து. ஆத்மா அப்படிங்கிற இந்த சப்தம் காதுல விழுந்த உடனே ஆத்மாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆத்மா தானே. அந்த ஆத்ம தியானம் வந்துடுது. கடன்னு சொன்னா என்ன புரியும்? கடம் புரியணுமோ இல்லையா? இல்லைன்னா சப்தார்த்தம் தெரியலன்னா ஆயிடும். சப்தார்த்தம் தெரியலன்னா வாக்கியார்த்தமும் தெரியாது. அதனால கடன்னு சொன்னா கடம் தெரியுறது புரியுறது அப்படின்னு சொன்னா கடஞானம் வந்தாச்சு தானே. அப்ப ஆத்மாங்கிற இந்த சப்தத்தை கேட்ட உடனே அபிதானம்னா இந்த சப்தம், இந்த சப்தத்தினாலேயே ஆத்ம தியானம் வந்துடுது. வந்ததுனால ஜாத்தவியகாங்கிற இடத்துல ஒரு ஜாதாத்து இருக்கு, அது அனுவாதம். அது புதுசா செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கறத தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னான். அபிதானதா இது குருமகா. இப்ப சித்தாந்தி சொல்றா ஏவம் தெரிஞ்சு விதானம் அனர்த்தகம். ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தெரிஞ்சது சப்தத்தை கேட்கறதுக்கே நம்ம தியானம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இது என்ன பண்ணோம்? விதானம் அனர்த்தகம். எப்ப தெரிஞ்சதுன்னா சுவாசாரே நிஷ்பன்னத்வா தியானத்திய உபனிஷத்து கூட அத்தியனம் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த அத்தியனம் பண்ணிட்டு அந்த சட்டங்கள்லாம் நிறைய தடவை அவனுக்கு மனசுல ஏறிடுது. அப்ப அப்பவே அவனுக்கு தியானம் வந்தாச்சு. இனிமேல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நிஷ்பன்னத்வா தியானத்திய புனఃகர்த்தவியதையா சோர்யதே யதா மந்திரேஷு பிரயோக வச்சனா. இதுதானே இருக்கு பாடத்துல ஒண்ணும் இல்லையே. இப்ப என்ன சொன்னா அப்படி என்ன ஏமாற்ற முடியாது. நான் வேற உதாரணத்தை வச்சு இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இந்த மந்திரங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அத்தியன காலத்துல அத்தியனம் பண்ணின மந்திரம் தான். மந்திரங்கள்லாம் இவனுடைய வாயில வச்சு ஏற்கனவே உச்சாரணம் பண்ணியாச்சு. அத்தியன காலத்துல எல்லாம் சொன்ன மந்திரம் தான். ஆனால் அந்த பிரயோக காலத்துல இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு வருதோ இல்லையோ, இந்த மந்திரத்தை சொல்லி இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு. அப்ப என்ன விதிக்கப்படுறது? அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றதுதானே விதிக்கப்படுறது. உச்சாரணம் தான் ஒரு தடவை பண்ணியாச்சு. இது பண்ணிட்டு திருப்பி இருக்குன்னு கேட்பையோ இல்ல. அதைத்தான் கேட்கிறேன். இப்ப இந்த உச்சாரணம் தம் வாயால அந்த மந்திரங்களை அத்தியனம் பண்ற காலத்தை சொல்லியிருப்பானா மாட்டானா? அப்ப சொன்னானே அதே மாதிரிதான் இப்ப திருப்பி சொல்றது. இல்ல சொல்லியாச்சு அதனால இன்னொரு தடவை இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? இதே மாதிரிதான் ஆத்மாவை நீங்க அத்தியன காலத்துல ஆத்மபட்சத்தால தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றது புனஸ்கர்த்தவியதான். புரிஞ்சுதா? ஏற்கனவே எல்லாம் நான் அத்தியன காலத்துல உச்சாரணம் பண்ணியாச்சு, அது பண்ணிருக்கலாம், இன்னொரு தடவை பண்ணு. அப்ப அதே மாதிரி அத்தியன காலத்துல எனக்கு ஆத்மாவை பத்தி சொல்றதுன்னு புரிஞ்சிருக்கலாம், இன்னொரு தடவை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது. புனஸ்கர்த்தவியதையா சேர்த்தது யதா மந்திரே அப்படின்னு பூர்வபக்தி சொல்றான். விசாந்தி சொல்றான் பிரயோக வச்சனா தத்திர விதாயகா புனஸ்கர்த்தவியதையா மந்திரேஷு தோன்றியதுன்னு சொன்னே. அந்த பிரயோக வித்தியாசம் பிரயோக காலத்துல உச்சாரணம் பண்ண இருக்கிறது. ஏற்கனவே
ஏற்கனவே பண்ணது பிரயோக காலம் இல்லை, அது அத்தியன காலம். கர்மானுஷ்டான காலத்து பிரயோக காலம்னு சொல்றது. அப்ப விசாரணை பண்றதுக்காக விதி இருக்கு. ஆனா இங்க மறுபடியும் எப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக விதி? அதான் அத்தியன காலத்துல தெரிஞ்சுட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எப்போ அனுஷ்டான காலத்துல மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றதா? இந்த விதி என்ன பண்றது? அத்தியன காலத்துல தெரிஞ்சுக்கிறது போராது, அப்புறமா இன்னொரு காலத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறதா? எப்ப எந்த காலத்துல இருக்கிறதுங்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. ஆனா மந்திரஸ்தலத்துல அப்படி இல்லை. அத்தியன காலத்துல அத்தியனம் மணிமைதான், ஆனா அப்ப அனுஷ்டானம் இல்லை. அனுஷ்டான காலத்துல மறுபடியும் இந்த மந்திரத்தை இந்த காரியத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு விதி. ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு எப்போ விதி? ஒரு தடவை தெரிஞ்சுட்டாச்சு, மறுபடியும் தெரிஞ்சுக்கணும், நான் எப்போ தெரிஞ்சுக்கணும்? அதுக்கு ஒன்றும் சொல்லலை. பிரயோகவச்சன பத்திர விதாயகா இது யாரு? சித்தாந்தி சொன்னது. அவன் சொன்னா அப்படியா, விதாதி பிரயோகவச்சனம் விதாயகா நீ சொன்னேன்னா நானும் அதே சொல்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னும் அந்த பிரயோக வச்சனம், பிரயோக விதி இருக்கோ இல்லையோ, பிரயோக விதிதான் ஆத்மாவை மறுபடியும் தெரிஞ்சுக்கணும் சொல்றது. அப்படி வச்சுக்கோங்க, மறுபடியும் தெரிஞ்சுக்கணுங்கிறது பிரயோக விதியால சிந்திக்கிறது. அப்ப சித்தாந்தி சொல்றார், மந்திரேசும் स्वार्थस्य अन्यतसिद्धत्वात् प्रत्ययपरत्वं विद्यते इदतु स्वार्थविधिपराणां शब्दानां प्रत्ययपरत्वं विरुध्यते. இல்ல இது நானு சொல்றது சித்தாந்தி. நானு சொன்னா நம்ம செத்துன பூர்வபக்ஷம் நினைக்க வேண்டாம், இவன் கண்டிக்கிறதுக்காக சொல்றான். மந்திரேசு, மந்திரத்துக்கும் இந்த வேதாந்த சப்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மந்திரேசு ஸ்வார்த்தஸ்ய அந்யதா சித்தத்வா, மந்திரங்கள் எந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறதோ அந்த அர்த்தமானது வேறு ஒரு பிரமாணத்தினாலே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கு, சித்தமா இருக்கிறதுனாலே. அப்ப அந்த என்ன சொல்றது இந்த விதி? மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல, இந்த பிரதீதிய பிரயோக காலத்துல நீ அந்த பிரத்யேகத்தை உண்டாக்கணும்னு சொல்றது. இன்னொருத்தரை சொல்லிக்கிறேன், அதாவது இந்த காரியம் செய்யும் அனுஷ்டான காலத்துல இந்த மந்திரத்தை இந்த காரியத்துக்கு நீ தெரியாகணும் அப்படின்னு சொல்றது. எதுக்கா சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அந்த மந்திரத்துக்கும் அவன் செய்யக்கூடிய அந்த கிரியைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா மந்திரத்தை சொன்னான்னா உடனே அந்த கிரியை அவனுக்கு ஞாபகம் வரும், ஒரு ஸ்மரணம் ஏற்படும், தியானம் ஏற்படும். இப்ப நான் என்ன கேட்டேன், இந்த மந்திரத்துடைய அர்த்தம் இவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தியானத்துக்காக மந்திரத்தை பிரயோகம் பண்ண சொல்றது அப்படின்னு நாம வச்சுட்டோமானா அப்படிதான் சொல்லுவான். எதுக்காக மந்திரத்தை உச்சாரணம் பண்றதுன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் என்ன கேட்டேன், இதே மந்திரத்துக்காகனா இவன் ஏற்கனவே தெரிஞ்சுட்டாச்சு, அர்த்த தியானம் வந்தாச்சு, அதனால அப்போ பிரயோக காலத்துல திருப்பி எதுக்காக உச்சாரணம் பண்ணா? இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தான் தெரியுமே அவனுக்கு அப்படின்னு கேட்டால் அப்ப என்ன சொல்லுவான், இல்ல உனக்கு மந்திரத்துடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த பிரதீதியை இந்த காலத்துல உண்டாக்கணும். பிரயோக காலத்துல உனக்கு அர்த்த ஞானங்கிறது ஏற்கனவே வந்தது, அது இது போயிடுச்சு. இப்ப அனுஷ்டான காலத்துல பிரத்யேக கர்த்தவியாவா அந்த பிரதீதியை உண்டாக்கணும். அதாவது மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அது சொல்லக்கூடிய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த அனுசந்தானத்தோடு காரிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது. சரியா? இகது அதனால அங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த விதி இல்லானா அந்த அனுஷ்டான காலத்தை அந்த மந்திரார்த்தத்தை இவன் ஸ்மரிச்சுக்கணும், அனுசந்தானம் பண்ணிக்கணும்ங்கிறது சித்தமாகாது. அதுக்காக விதி தேவைப்படுறது. இகது வார்த்த விதிபராணாம் சப்தானாம் பிரத்யேகபரத்துவம் விருந்தது. இது பிரத்யம் அந்த அனுசந்தானம் நீ பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கிறது அர்த்தம். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்தை போதிக்கிறது. வேதாந்தம் சொல்லிக் கொடுத்த ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியாது, தெரியாத விஷயத்தை அந்த சப்த பிரமாணம் நமக்கு தெரிவிக்கிறது. அப்ப அது தெரிவித்தாலே நமக்கு போதும். இப்போ மறுபடியும் அந்த வாக்கியம் அதே வேதாந்த வாக்கியம் நீங்க இன்னொரு தடவை அந்த அனுஷ்டான காலத்துல இந்த தியானத்தை பண்ணிக்கிட்டு அனுசந்தானம் பண்ணிக்கணும், ஆத்மஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணிக்கணும் அப்படின்னு விதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பூர்வபக்தி அதுக்கு கண்ணனை சொல்றார் நைச தோஷம். அதாவது தெரியாத விஷயத்தை போதிக்கின்றும் அதை மறுபடியும் அந்த தியானத்தை ஆவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை விதிக்கின்றும் ரெண்டு காரியத்தை அந்த சப்த பிரமாணம் பண்ணாதுன்னு சித்தாந்தி சொன்னான். இவர்னே சொன்னார் பூர்வபக்தி நைச தோஷா
अन्यार्थमपि कृतम् अन्यार्थं भवति तद्यथा शाल्यर्थं कुर्याः प्रणीयन्ते ताभ्यश्च पानीयं पीयते उपस्पृश्यते च एवं विहापि इति ஒரு திருஷ்டாந்தத்தை பிடிச்சிட்டு வேதாந்தம் ரெண்டு வேலையை பண்ணணும். உனக்கு ஆத்மஸ்வரூபத்தை தெரியாத ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கவும் போதிக்கும். இந்த சமயத்துல நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஆத்மஸ்வரூபத்தை நீ அனுசந்தானம் பண்ணிக்கணும்னு விதிக்கவும் விதிக்கும். இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யும். ரெண்டு காரியத்தை ஒரே ஒரு வார்த்தை எப்படி செய்ய முடியும்னா, ஒரு காரியம் பலத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக லோகத்துல நிறைய அந்த மாதிரி உதாரணங்கள் கிடைக்கும். எப்படி அந்நார்த்தமதி கிருதம் அந்நார்த்தம் பவதி. வேற ஒரு உபயோகித்து பண்ணுவது, ஆனா அதனுடைய பிரயோஜனம் இன்னொன்றும் கிடைக்கிறது. காலியர்த்தம் புரியாக அணியன்ட்டு காரினா நெல், அந்த வயல்ல நெல் நல்லா வளையணுங்கிறதுக்காக வாய்க்கால் வெட்டி ஜலம் கொண்டு போனான். அந்த வாய்க்கால்ல வந்த ஜலத்தை சில பேர் பாத்தியமாக குடிக்கிறாளா, குடிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துகிறா, உபஸ்திருஷ்யத்துன்னு சொன்னா ஸ்நானத்துக்கும் உபயோகப்படுத்துகிறாளா. அப்ப அந்த வாய்க்கால் வேற ஒரு காரியத்துக்காக வந்தது, வேற ஒரு காரியத்துக்கும் உபயோகப்படுறது இல்லையா. ஏவம் விகாபி. அதே மாதிரி இந்த வேதாந்த வாக்கியமானது தெரியாத ஆத்மஸ்வரூபத்தை தெரியப்படுத்துறதுக்காகவும் வந்தது, அதே சமயத்துல அதை விதிக்கிறதுக்காகவும் வந்தது. பிரயோக காலத்துல அந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காகவும் வந்தது. அப்படி தெரிவிக்கலாமே. பதார்த்தானாம் விதாயக சப்தா இன்னொரு உதாரணம். அடுத்த உதாரணம் கிரமஸ்யாபி விதாயகா एवं स्वार्थस्य विधायक शब्दः प्रत्ययस्यापि विधायको भविष्यति. ஒரு உதாரணம் இந்த துல்லியான வாய்க்கால். இரண்டாவது உதாரணம் என்னன்னா, இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹோதி, இது வேண்டாம், சமிஹோகதி, கனோனபாதம் கதி, இருவகதி, பர்வரி கதி, சுவாகாரம் கதின்னு 5 வாக்கியங்கள் 5 யாகத்தை விதானம் பண்றது. இதெல்லாம் தர்க்க பூர்ணமாகத்துல வரக்கூடிய அந்த யாகங்கள் தயாகம்னு இதுக்கு பேரு. இப்போ ஒவ்வொரு பிரயாகம் ஒவ்வொரு யாகத்தை 5 யாகம் விடுத்திருக்கு. இந்த 5 யாகத்தை விடுக்கிறதுக்காக வந்தது இந்த வாக்கியங்கள். இப்போ இந்த 5 யாகத்துல யாகத்தையும் அனுஷ்டானம் பண்ணணுங்கிறது வாஸ்தவம், அங்கமா இருக்கிறதுனால. ஆனா எந்த கிரமத்துல அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கேட்டால், எந்த கிரமத்துல படிச்சிருக்கோ அந்த கிரமத்திலேன்னு சொல்றோம். இதுதான் பாசக்கிரமம். ஆனா இந்த வாக்கியங்களுக்கு அந்த யாகத்தை விதிக்கிறது தான் காரியமே தவிர, அதை இந்த கிரமத்துல பண்ணணுங்கிறது ஏதாவது ஒரு வாக்கியம் இருக்கோ, சப்தம் இருக்கோ. ஆனா இந்த வாக்கியங்களுடைய பாசம் இருக்கு. இந்த பாசம் 2 வேலையை செய்யறது. அந்த யாகத்தை விதிக்கவும் இருக்கிறது, அதனுடைய கிரமத்தையும் இருக்கிறது. 2 வேலை செய்யறது இல்லையா. அதே மாதிரி வேதாந்த வாக்கியமானது விஷயத்தை போதிக்கவும் செய்யறது, ஆத்ம தியானத்தை விதிக்கவும் செய்யறது. சொல்றதுல தப்பே கிடையாது. यथा पदार्थानां विधायक शब्दः क्रमस्यापि विधायकः एवं स्वार्थस्य विधायक शब्दः प्रत्ययस्यापि विधायको भवति. प्रत्ययेन अनुसंधानं ध्यानं आत्मज्ञानस्य विधिக்கிறதா. இப்ப சித்தாந்தி சொல்றார், ததேதே அனிரூபித விவதிருஷ்யதே. நீங்க சொன்னது ஒன்றும் சரியா இல்லையே, நிரூபணம் பண்ண முடியாது போல இருக்கு. அனிரூபிதம், நிரூபிக்கப்பட முடியாதது. வீட்டு வாயாளி சொல்லலாம், ஆனா இங்க சொல்றது நிரூபணம் பண்ண முடியாது. மந்திராக சுவாத்தியாய விதினா உபாதாபிதாக சுவார்த்தஸ்ய அன்யதசித்தத்வா தம் பிரமாத்தும் அசக்னுவந்தः பிரமாணத்வா பிரஸ்துதாக ரீத்யாதிவதி பிரமேயதாம் ஆபன்னாः கிருத்யாதி பிரமாணம் யுக்தம் யத் விநிவித்யேரன் விநிவிஷ்டாஸ்ய அனுஷ்டயஸ்ய அனுஷ்டானகாலே ஸ்மிருத்யபேக்ஷஸ்ய ஸ்மாரகதயா கிருத்யேரன் இதி. இது திருஷ்டாந்தம். விஹது இதம் சர்வம் யதயமாத்மா இது யத் பதசமன்வய நிமித்தம் சர்வஸ்ய ஆத்மஸ்வபாவதா கிராஹி விஜ்ஞானம் ததே ஸ்வவிஷயஸ்ய அன்யதः அபித்யத்வாத் பிரமேயபரத்வாத் விஷய விஷயः. இது ஒரு பெரிய யுக்தி. என்ன யுக்தின்னு பாருங்க. இந்த யுக்தி தான் வேதாந்த வாக்கியம் அகண்டார்த்தமாக இருக்கிறதுக்கு மூல யுக்தி. எப்படின்னா, நாம ஒரு வஸ்துவை பற்றி சொல்றத எப்படி நம்மளுடைய விவசாயம் இருக்குன்னு பாருங்க. அந்த எதிராளிக்கு அந்த வஸ்துவை பற்றி சுத்தமா தெரியாது அப்படின்னு சொன்னா, நாம அந்த வஸ்துவை
வஸ்துவை முதல்ல தெரியப்படுத்துவோம். சரியா? அந்த வஸ்துவை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அப்ப நாம என்ன பண்ணுவோம்? அந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய அவனுக்கு தெரியாத ஒரு விசேஷத்தை எடுத்து சொல்லுவோம். சரியா? இப்ப அவனுக்கு அந்த வஸ்துவை பத்தியே தெரியாத சமயத்துல அந்த வஸ்துவனுடைய விசேஷத்தை நம்ம எடுத்து சொல்லுவோமோ? வஸ்துவே தெரியாது, நம்ம விசேஷம் சொன்னா அதுவும் தெரியாதுதான், சொன்னா பிரயோஜனம் இல்லை. அதாவது நாம அப்ப ரெண்டு வேலை செய்ய வேண்டியதாக வரணும். அந்த வஸ்துவை பத்தி முதல்ல தெரிவிக்கணும், அப்புறம் அந்த வஸ்துவில இந்த விசேஷம். ஒரு உதாரணம் சொல்லி பார்க்கலாமா? இந்த தேவதத்தனை பத்தி ஒருத்தனுக்கு தெரியவே தெரியாது. நான் அவனுக்கு தேவதத்தனை பத்தி அனுபவிக்கிறேன், இந்த மாதிரி அறிமுகப்படுத்துறேன், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, தேவதத்தன் ஒருத்தர் இருக்காருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு, இருந்தாலும் அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப நான் அவரை பத்தி விசேஷமா எல்லாம் சொல்றேன், ரொம்ப நல்லவர், பெரிய பண்டிதர் அப்படின்னு என்ன சொன்னேன்னா அவனுக்கு தெரியாதான் அவனுடைய வாக்கியத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறான். இப்போ தேவதத்தன்னு ஒருத்தர் இருக்காருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காதவனுக்கு நான் தேவதத்தனுடைய விசேஷத்தை எடுத்து சொன்னேன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்? அந்த தர்மி தெரிஞ்சிருக்கணும். எதுவுடைய விசேஷத்தை எடுத்து சொல்றோமோ அந்த வஸ்துவை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சாதான் அப்புறம் அதனுடைய விசேஷத்தை சேர்த்து சொல்ல முடியுமா? இல்லாட்டா பிரயோஜனப்படாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப விசேஷத்தை சொல்ல வந்தேன்னா முதல்ல அந்த தர்மியை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தர்மியுடைய விசேஷங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு ரெண்டு வேலை பண்ண முடியாது. ஒரு சந்த பிரமாணம் ஒரு அர்த்தத்தை தான் போதிக்குமே தவிர ரெண்டாவது அர்த்தத்தை போதிக்காது ஒரு நியமம். சகிருதிக்கு சந்தகா சகிருதேவ அர்த்தம் ஜனயதி. சிலதெல்லாம் சகிருத் சகிருத்தைன்னு சொல்லுது. ஒரே தடவை தான் நடக்கும், ரெண்டாவது தடவை நடக்காது அந்த வேலைக்கு. அதுல ஒரு சப்தத்தை நான் வாக்கியத்தை உச்சாரணம் பண்ணிட்டேன்னா இந்த வாக்கியத்துல இருந்து உங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் போகம் வரும், ரெண்டாம் தடவை போகம் வராது. ரெண்டாம் தடவை போகம் வரணும்னா அந்த வாக்கியத்தை மறுபடியும் நீங்க அனுசந்தானம் பண்ணணும். அப்ப அது வாக்கியாந்தரம். மறுபடியும் அனுசந்தானம் பண்ணினா போகம் வருமே தவிர ஒரு தடவை அந்த வாக்கியத்தை படிச்சதுன்னா அல்லது உங்க காதல வேண்டியதுன்னா ஒரு தடவை தான் அதுல இருந்து போகம் வரும் அப்படின்னு. அப்ப அந்த விதத்துல பார்த்திருக்கேன். இப்போ இந்த வேதாந்த வாக்கியமானது என்ன பண்ண வேண்டியிருக்கும்? முதல்ல ஆத்ம அது சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி சுத்தமா தெரியல. தெரியாத சமயத்துல அந்த விஷயத்தை முதல்ல சொல்லிக்கணும். அதாவது பிரம்மத்தை பத்தி தெரியலையா, அப்ப பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மத்துடைய விசேஷங்கள்லாம் என்ன விசேஷங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த சத்தியஞானமனந்தம் பிரம்ம இத்தியாதி வாக்கியங்களை எடுத்துட்டோமானா. ஆனால் இப்ப என்ன ஆகும்? அது பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கும் போது பிரம்மஸ்வரூபத்தை மாத்திரம் தானே சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தானே அதனுடைய விசேஷணத்தை சேர்க்க வேண்டி இருக்கும். அப்ப முதல் தடவை சொல்லிக் கொடுக்கும் போது அது அகண்டார்த்தமாக இருக்கும். அந்த அகண்டார்த்த போதத்தை உண்டாக்கி எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அந்த சப்தத்தினுடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி மறுபடியும் அது வேற எதுவும் சொல்லாது, அதுல விசேஷத்தை சொல்லிக் கொடுக்காது. ஆனா அகண்டார்த்தம் சொல்றதுக்கு மூல யுக்தி இது. வாக்கியம் ஒரு தடவை தான் சாப்பிட்டு போதத்தை உண்டாக்கும், இரண்டாம் தர முடியாது. ஆனா முதல்ல ரொம்ப அவசியமாக பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் அதனுடைய விசேஷத்தை பத்தி அவன் கேட்பான், அவனுக்கு புரிய வைக்க முடியும். அப்ப பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது முதல் காரியமா இருக்கிறதுனால சத்தியஞானமனந்தம் பிரம்ம இத்தியாதி வாக்கியங்கள் அசாதாரணமான அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் முதல்ல தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இது இங்க வச்சுக்கோங்க. இந்த மந்திரங்கள்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா சுவாத்தியாயோத்வேதவியா அப்படிங்கிற இந்த விதிவாசம் சம்பூர்ணமாக வேதத்தை அத்தியனம் பண்ண சொல்றது. வேதத்துக்கு ஒரு அவயவமாக வேதத்துக்குள்ள வரக்கூடிய மந்திரங்கள் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா சுவாத்தியாயத்துல சேர்ந்ததுதானே வேதத்துல சேர்ந்ததுதானே மந்திரங்கள். அப்ப வேதத்தை அத்தியனம் பண்றத மந்திரங்களையும் அத்தியனம் பண்ணணுங்கிறது அந்த வாக்கியத்தினாலேயே சித்தமா இருக்கு. இது சித்தமானதுக்கு அப்புறம் அந்த மந்திரங்கள் சில அர்த்தத்தை கொடுக்கறது. அந்த அர்த்தத்தினால என்ன பிரயோஜனம்னு நாம பார்ப்போம். எதுக்காக இந்த அர்த்தத்தை மந்திரம் சொல்றது விதிக்கிறதுக்கு? அந்த வேதத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் நாம தனித்தனி பிரயோஜனம் வச்சுருக்கோம். விதின்னு சொன்னோம்னா அது நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை பிரயோஜனவத்தான ஒரு அர்த்தத்தை விதிக்கிறது, அதனால அதுக்கு பிரயோஜனம் உண்டு. விசேஷம்னு சொன்னா நம்ம அனர்த்தத்துல மாட்டிக்காம இருக்கிறதுக்காக ஒரு சில கிரியையில நம்மளை தடுக்கிறது, நிவர்த்தி பண்றது, அதனால அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு.
அப்ப மந்திரம் என்ன சொல்லி நமக்கு உபயோகப்படுறது அப்படின்னு மந்திரமும் சப்தாத்மகமா இருக்கு, அதுவும் ஒரு அர்த்தத்தை சொல்லணும் இல்லையா? அது சொல்லக்கூடிய அர்த்தம் நமக்கு சில இடத்துல தெரிஞ்சுதா இருக்கு, சில இடத்துல அது நடக்காத விஷயம்னு சாதிதமா இருக்கு, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அதை பிரமாணமாக எடுத்துக்கணுமானால் அதை எடுத்துக்க முடியல. ஏன்னா சில இடத்துல அனுவாதம் வருது, சில இடத்துல விஷயம் பாதித்தமா இருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதுல விரிசியாதிகளை போல மந்திரமும் பிரமேயத்துல சேர்த்து விடும். அதான் மந்திரடைய அர்த்தத்தை சொல்லல, இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு தான் வருது. அப்ப என்னாச்சு, பிரமேயத்துல சேர்த்து விடுத்தோன்னு சொன்னா இந்த விரிவாக்கம் மந்திரத்தை விரிக்கிறது, விரிக்கக்கூடிய விஷயத்த பிரமேயம்னு சொல்றேன். மந்திரத்தை விரித்து விடுறது, விரிச்சாச்சு சுத்தியாதி பிரமாணத்தால அது விநியோகம் பண்றது, விரிக்கப்படுறது. விரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்கிறோம். பிரயோஜனம் என்னன்னு கேட்கும் போது அந்த ஒரு பிரயோஜனத்தை நாங்க கல்பிக்கிறோம். அனுஷ்டானம் பண்ற காலத்துலதான் சொல்லி இருக்கிறது. அப்ப அனுஷ்டானம் அனுஷ்டானம் செய்யணும்னா அந்த அனுஷ்டேய பதார்த்தம் ஞாபகம் வந்தாதான் அனுஷ்டானம் பண்ண முடியும். அப்ப அதனுடைய மரணம் தேவைப்படுறது. அதுக்கு இந்த மந்திரங்கள் அந்த அனுஷ்டிக்கப்படுற காரியத்தை பத்தி தெரிவிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கு. ஏன்னா அதை பத்தின பதங்கள் ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட பதம் அதுல வந்துவிடும். எந்த காரியத்துல எந்த மந்திரத்துக்குள் இருக்கோ அந்த காரியத்துக்கும் அந்த மந்திரத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆக அந்த அனுஷ்டேய பதார்த்தத்தை ஸ்மரணம் பண்ணி வைக்கிறதுக்கு சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கிறதுனால அந்த பரஸ்பரம் ஆகாங்கையை கொண்டு அந்த மந்திரத்துக்கு ஒரு பிரயோஜனத்தை நம்ம கல்பிக்கிறோம். கல்பித்து ஒரு நியமம் பண்றோம், மந்திரத்தினால அந்த விஷயத்தை ஸ்மரணம் பண்ணி அனுஷ்டானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது இதுவே பிரயோஜனம். கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா, ரொம்ப துருகமா போயிடுச்சு. ஆனா வேற வழி இல்லை அப்படின்னா நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஆனா இதம் சர்வம் இதயமாத்மாங்கிற இடத்துல அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்தை தெரியுது. மந்திரங்கள் தெரிஞ்ச விஷயம், அதாவது சரியானது வேற பிரமாணத்தால தெரிஞ்சது அல்லது வேற பிரமாணத்தால இது சரியா வராதுன்னு பாதிக்கப்பட்டது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அது அதை போதிக்கிறதுக்காக சொல்ல முடியாது. ஆனா வேதாந்த வாக்கியம் தெரியாத விஷயத்தை போதிக்கிறதுக்கே இதோடைய இது முடிஞ்சு போடுறதே தவிர மறுபடியும் அதை அனுஷ்டான காலத்துல விநியோகம் பண்றதுக்கு விதி வராது அப்படின்னு சொல்ல வரேன். இது இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா தெரியாது.